بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வால் மாற்றப்பட்ட சட்டதிட்டங்களில் வேறு சில வசனங்கள் என்ன என்று பார்த்தால், நோன்பு சம்பந்தமான சட்டங்களில் ஆரம்பத்தில் சில சட்டங்களும் பிறகு அது மாற்றப்பட்டும் திருமறை குர்ஆனிலே நமக்கு போதனை செய்யப்பட்டிருக்கிறது. 2வது அத்தியாயம் 184வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஐயாமம் மாதூதாத், நோன்பு என்பது சில குறிப்பிட்ட நாட்கள். ஃபமன் கான மின்கும் மரியலன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், அந்த நாட்களில் யார் நோயுற்றிருக்கிறார்களோ அல்லது யாரேனும் பிரயாணத்திலே இருந்தால் அவர்கள் அந்த நாளில் நோன்பை வேறொரு நாளில் நோற்றுக்கொள்ளலாம். வஅலல்லதீன யுதீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ள ஒருவர் நோற்காமல் விட்டுவிட்டால் அதற்கு பகரமாக அவர் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது போதுமானதாகும் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்டம் இறக்கி வைத்திருந்தார். ஆரம்ப நோன்பினுடைய சட்டம் இப்படித்தான் இருந்துச்சு. எல்லாரும் வைக்கணும் என்று சட்டம் சொல்லப்படல. சக்தி இருந்தாலும் நீ நோன்பு வைக்க விரும்பலன்னா வைக்காம இருந்து கொள்ளலாம். ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்தால் போதுமானது, ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தால் போதுமானது என்று இறைவன் விதியாக்கி இருந்தான். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சட்டத்தை மாற்றி கண்டிப்பாக எல்லோரும் சக்தி பெற்றிருக்கிற அத்தனை பேரும் நோன்பு வைத்தே தீர வேண்டும் என்று சட்டத்தை மாற்றுகிறான். 2வது அத்தியாயம் 185வது வசனத்திலே அந்த செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்கட்டும். அந்த மாதம் யாரையெல்லாம் அடையுதோ எல்லாரும் நோன்பு வச்சிடணும். வைக்காத ஆட்கள் அந்த நோயாளியும் பிரயாணியும் தவிர சக்தி இருக்கிற எல்லாரும் வச்சுதான் ஆகணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார். இதே செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே சலமத் பினுல் அக்வா என்ற நபித்தோழர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1932வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சொல்கிறார்கள், குன்னா ஃபீ ரமலான் அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்திலே ரமலான் மாதத்தில் மன் ஷாஅ ஸாம வ மன் ஷாஅ அஃப்தர, விரும்பியவர் நோன்பு நோற்பார், விரும்பியவர் நோன்பில்லாமல் நோன்பு வைக்காமல் இருப்பார். ஃபப்ததா பி தஆமி மிஸ்கீன், நோன்பு வைக்காமல் இருக்கிறவர் ஒரு ஏழைக்கு உணவளித்து அதற்கு பரிகாரம் செய்து கொள்வார். இதுதான் நபிகள் நாயகத்தின் காலத்திலே ஆரம்பத்திலே இருந்தது. ஹத்தா உன்சிலத் ஹாதிஹில் ஆயா, இந்த இறைவசனம் இறக்கப்படுகிற வரை, இந்த மாதத்தை அடைகிறவர் நோன்பு நோற்கட்டும் என்ற 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம் இறக்கப்படுகிற வரைக்கும் இப்படித்தான் நடைமுறையில் இருந்தது என்று சொல்கிறார்கள். இது ஒரு சட்ட மாற்றம் செய்யப்பட்டது. அதே போன்று நோன்பிலே இன்னும் ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த மாற்றத்தை பொறுத்தவரை திருமறை குர்ஆனிலே ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்ற சட்டம் சொல்லப்படல. அது மாற்றப்பட்ட சட்டம் மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கு. முதல்ல எப்படி இருந்துச்சுங்கிறத ஹதீஸ்ல இருந்துதான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தின் மூலமா உள்ளத்துல போட்டு அவங்களுக்கு ஒரு கடமையை விதியாக்கி இருந்தான். அதை ரசூலுல்லாஹ் செயல்படுத்தி கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அது மாற்றணும்ன்ற முடிவு வரும் பொழுது அல்லாஹ் அதை மாற்றுகிறான, மாற்றப்பட்ட செய்தியை மட்டும் குர்ஆன்ல சொல்றான். ஆரம்பத்தில் உள்ள விதி எவ்வாறு நோக்க வேண்டும் என்ற அந்த விதிமுறை குர்ஆன்ல சொல்லல. அப்ப இதை வைத்து அதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆரம்பத்தில் இது வேறு விதமாக இருந்திருக்கிறது என்ற செய்தியும் புரிந்து கொள்கிறோம். ஹதீஸை வைத்தும் இந்த செய்தியை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது என்ன செய்தி என்றால், நோன்பினுடைய கால அளவு, நேரம். நாம நோன்பு நோக்கிறோம், நம்முடைய நோன்பிற்கான நேரம் எவ்வளவு? வைகறை பொழுதிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பிற்கான கால நேரம். ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, இப்படித்தான் நோன்பு, காலையில நோன்பு இருப்பாங்க, நோன்பு ஸ்டார்ட் ஆகி நோன்பு துறக்கிற நேரத்தில், நோன்பு துறக்கிறோம்ல, நோன்பு திறந்து அந்த நேரத்துல சாப்பிடுறாங்களே, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதோட முடிஞ்சு போச்சு. திரும்ப 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி அப்பெல்லாம் சாப்பிட முடியாது. நோன்பு திறக்கிற நேரத்துல சாப்பிடுறதோட சரி, அந்த நேரத்துல சாப்பிட்டாதான் உண்டு. அந்த நேரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். 7 8 மணினா திரும்ப நோன்பு கண்டினியூவா ஓடிக்கிட்டே இருக்கும். மறுநாள் சாயங்காலம் நோன்பு திறக்கிற நேரம் வருமே, அப்பதான் அவங்களுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு மீண்டும் ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதையும் மிஸ் பண்ணி விட்டா ஏதாவது ஒரு வேலையா இருந்துச்சு, தூங்கினாரு, முடிஞ்சு போச்சு, தொடர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி ஆரம்பத்தில் இப்படித்தான் இருந்தது. முழுக்க இரவு முழுக்க உண்பதற்கான அனுமதி ஆரம்பத்தில் வழங்கப்படவில்லை. அதை ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரியில 4508வது ஹதீஸாக பர்ரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1915வது செய்தியாக புகாரியில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இப்படி ஒரு மனிதர் இந்த நோன்பின் அடிப்படையில் ஒருத்தர் நோன்பு வைத்திருந்த மனிதர் அந்த இரவு நேரம் வருகிற பொழுது ரொம்ப அலுப்பா இருந்துச்சு.
வெளியில வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாரு. வந்த நேரத்துல வந்து பார்த்தா வீட்டுல அந்த நேரத்துல உணவு இல்ல. அப்ப வெளியில போய் அவருடைய மனைவி வாங்கிட்டு வரேன்னு வெளியே போனாங்க. போயிட்டு திரும்ப வர்றதுக்குள்ள இவர் அசந்து தூங்கிட்டாரு. அவங்களும் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நேரம் கடந்து போச்சு. நோன்பு திறப்பதற்கான நேரத்தை கடந்து தாண்டி வந்துட்டாங்க. திரும்ப நோன்பு வைக்கணும்னு அப்படியே நோன்பு கண்டினியூ பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு மறுநாள் ஆகிறது. மறுநாள் மதிய வேளையில 2 நாள் பசியான உடனே அவரால் தாக்கு பிடிக்க முடியாம ஆள் கிறங்கி விழுந்துடுறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த நோன்பினுடைய சட்டத்தை மாற்றி வேறு சட்டம் இருக்குகிறான். 2வது அத்தியாயம் 187வது வசனத்தை இறக்கி வைத்து குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் எதுவரை வைகரை என்னும் அந்த வெள்ளை நூலில் இருந்து, வெள்ளை நூல்னு காலை பொழுது அல்லாஹ் ஒரு ஓமையா சொல்றான். வைகரை என்னும் வெள்ளை நூலில் இருந்து இரவு எனும் கருப்பு நூல் உங்களுக்கு தெளிவாகிற வரை, அது காலையில சுபுகு நேரம் வரைக்கும் நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள். சும்மா அதிம்மு செய்யாம இழல்லை, பிறகு நீங்கள் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை இறக்கி வச்சு அந்த ஆரம்பத்தில் உள்ள சட்டத்தை மாற்றுகிறான். இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நோன்புடைய இன்னொரு சட்டமும் மாற்றப்பட்டுச்சு. ஆரம்பத்தில் நோன்பு காலத்தினுடைய சட்டத்தில் இன்னொரு விதிமுறை என்னன்னா, மனைவியோடு இல்லற வாழ்க்கை நடத்துறதுல அதுல ஒரு விதிமுறை பின்பற்றப்பட்டுச்சு. என்ன விதிமுறை அப்படின்னா, நோன்பு காலம் முழுவதும் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அந்த ரமலான் முழுக்க மனைவியோடு இல்லறத்துல ஈடுபடக்கூடாது. இதுதான் ஆரம்பத்தினுடைய சட்டமா இருந்துச்சு. ரமலான் மாசம் முழுக்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முடியாது. லா யக்ரபூன நிசா ரமலான குல்லவு, மனைவியர்களிடத்திலே ரமலான் மாதம் முழுவதும் நெருங்க மாட்டார்கள். இதுதான் ஆரம்பத்தில் பழக்கமாக இருந்தது. வைன்கான ரஜுலும் கான ரஜுலும் ரிஜாலும் யகூனூன அன்ஃபுஸஹும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அல்லாஹ் இது மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்கிற சில பேர் சில தோழர்கள் அதுல ஒரு கட்டுப்பாடு இல்லாம தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாம அதுல தப்பு செஞ்சிடறாங்க. இது அல்லாஹ் தப்புனே சொல்லி காட்டுறான். ஒரு பெரிய தப்பு தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க, தங்களுக்கு தாங்களே இவங்க மோசடி செஞ்சுட்டாங்க, அநீதம் செய்து கொண்டார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மன்னிச்சு அந்த சட்டத்திலையும் மாற்றத்தை கொண்டு வந்தான். 187வது வசனம் 2வது அத்தியாயத்துல 187வது வசனத்தை இறக்கி வைக்கிறான். உஹில்லலகும் லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிகும். ரமலான் மாதத்தினுடைய நோன்பினுடைய இரவு காலங்களில் உங்கள் மனைவியரோடு நீங்கள் வாழ்க்கை நடத்துவதில், குடும்ப இல்லற சுகம் தேடுவதில் உங்கள் மீது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிகும் ஹுன்ன லிபாசுல்லகும் வ அன்தும் லிபாசுல்லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸகும். அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், நீங்கள் உங்களுக்கு நீங்களே மோசடி செய்து கொண்டீர்கள், அநியாயம் பண்ணிட்டீங்க, இந்த காரியத்தில் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும். அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸகும் ஃபதாப அலைக்கும் வ அஃபா அன்கும். என்றாலும் உங்களுடைய பாவம் மன்னிப்பை ஏற்று உங்களை அவன் மன்னித்தான். ஃபலான பாஷிருஹுன்ன வபதகு மா கதபல்லாஹு லகும். இப்பொழுது இறைவன் உங்களுக்கு விதியாக்குகிறான், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வத்தை பெறுவதிலே நீங்கள் உங்களுடைய வேலைகளை துவக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்துல சட்டம் இறக்கி வச்சு முதல் சட்டத்தை மாற்றுகிறான். நோன்புலேயே கிட்டத்தட்ட 2-3 சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய ரொம்ப அதிகமாக சட்டம் மாற்றப்படல, ரொம்ப குறைவான சட்டங்கள் தான், காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில குறைவான சட்டங்களை மாற்றி இருக்கிறான். அதுல உள்ள இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, நயவஞ்சகர்கள் சம்பந்தப்பட்ட சட்டம். நயவஞ்சகர்களுக்கு பாதுகாப்பு தேடுவது, காபிர்களுக்கு முஷ்ரிக்குகளுக்கு பாதுகாப்பு தேடுறது கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுறான். மா கானலின் நபியி வல்லதீன ஆமனு அய்யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஈமான் கொண்டவர்களுக்கும் அருகதை கிடையாது. எதுக்கு? அய்யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன், இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அருகதையே கிடையாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாம்னு தெரிஞ்சா அந்த ஆளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருன்னு அல்லாஹ் இடத்துல கையேந்த கூட. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை தெரியாம ஏந்தி விட்டாங்க அல்லாஹ் இடத்துல, யாரெல்லாம் என் பாப்பா அவர் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு அப்படி. உடனே அல்லாஹ் கண்டிச்சு விட்டான், உங்களுடைய தந்தை அல்லாஹ்வுடைய விரோதியா இருக்கிறாரு, அவருக்காக நீங்க பாவ மன்னிப்பு தேடுறீங்களா? கண்டிச்ச உடனே அல்லாஹ் தெரியாம பண்ணிவிட்டேன், இனிமே நான் அவருக்காக பாவ மன்னிப்பு தேட மாட்டேன் என்று அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டார்கள். குர்ஆன் இந்த வரலாற்றை எல்லாம் சொல்லி நமக்கு தெரியும். இணை கற்பித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேட முடியாது. இணை கற்பித்தவர்களுக்கு ஜனாசா தொழுகைங்கிறதே பாவ மன்னிப்பு தானே.
தொழுகுங்கிறது அவங்களுடைய பாவத்துக்காண்டி மன்னிப்பு கேட்கிற ஒரு level. மன்னிப்பு கேட்க முடியாது, தொழ முடியாது அப்படின்னு நமக்கு தெளிவு. ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களா, அது யாரு? அவன் முஸ்லிமும் இல்ல, முஸ்லிம்னா மன்னிப்பு கேட்டுருவோம், அல்லாவே வலியுறுத்துறான், முஸ்லிமுக்கு நீ மன்னிப்பு கேளு, ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான் வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம். ரப்பனா கஃபிர் லனா, இறைவா எங்கள் பாவத்தை மன்னித்து விடு, வலி இஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், ஈமான் கொண்ட நிலையில் எங்களை விட்டு முந்தி சென்று விட்டார்களே அந்த எங்களின் சகோதரர்கள் செய்த பாவத்தை மன்னித்து விடு, எங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு இடையில பொறாமையை ஏற்படுத்தி விடாது என்று அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னா, காபிர்கள் முஷ்ரிக்குகள் கேட்க மாட்டோம், முஸ்லிமா இருந்தா பாவ மன்னிப்பு கேட்டுருவோம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட குரூப் இது முனாஃபிக் நயவஞ்சகர்கள். காபிருக்கு போனா தன்னை காபிர்னு சொல்லுவான், முஸ்லிம்களிடத்துல வந்தால் நானும் முஸ்லிம் என்று சொல்வார்கள். இரண்டு பக்கமும் தலையை காட்டிக்கொண்டு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த முனாஃபிக்குகள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான். யாரெல்லாம் இந்த முனாஃபிக்கு ஒரு லிஸ்டே அல்லாஹ் சொல்லி கொடுத்திருந்தான். இவன் நயவஞ்சக, இவனை குறிச்சு வச்சுக்கங்க, இவன் வந்து முனாஃபிக்கு, இவன் உங்கள்கிட்ட வந்து முஸ்லீம்னு சொல்றான், அங்க போய் தன்னை காஃபிர்னு சொல்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு லிஸ்ட் அல்லாஹ் போட்டு கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, நமக்கு இந்த செய்தி நமக்கு பொருந்தாது. ஏன்னா நமக்கு யாரு முனாஃபிக்குன்னு தெரியவே செய்யாது, யாரையும் பார்த்து முனாஃபிக்குன்னு டிக்ளேர் பண்ண முடியாது. இந்த நேரத்துல ஒரு முனாஃபிக்கு அல்லாஹ்வால் தெளிவாக அறிவித்து கொடுக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இவன் முனாஃபிக்கு தான் என்று தன்னுடைய தோழர்களிடத்தில் வெளிப்படுத்திய ஒரு நயவஞ்சகன் ஒரு நாள் இறந்து விட்டான். யாரு? அப்துல்லா இப்னு உபை என்ற ஒருத்தன் இறந்துட்டான். இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அந்த ஆள் இறந்த உடனே அவருடைய மகன் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். அவரு தகப்பனார குளிப்பாட்டி, ஏன்னா வெளியில வந்து நடிச்சுட்டு தானே இருந்தார், முஸ்லீம் மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தார், வெளிப்படையை வச்சு அவர் பையன் என்ன பண்றாரு, எங்க அப்பா இறந்துட்டாங்க, அவங்கள தொலை வச்சு அடக்கம் பண்ணணும், அதனால யார சொல்ல நீங்க தொலை வைக்க வாங்க, உங்க சட்டையை எங்களுக்கு கொடுங்க, அந்த சட்டையை வச்சு என் வாப்பாவை நான் வந்து கஃபன் பண்ணி அடக்கம் பண்ண போறேன். ரசூலுல்லாஹ் சட்டையை கட்டி கொடுக்குறாங்க, அவர் கூப்பிட்ட உடனே தொலை வைக்கவும் போறாங்க. ஆனா தொலை வைக்க போறாங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரத்துல வர்றாங்க, வந்து குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லி காட்டுறாங்க. நீங்க எப்படி இவருக்கு போய் நீங்க பாவ மன்னிப்பு தேடுறதுக்காண்டி போறீங்க, அப்படி அல்லாஹ் வந்து இதை தடுத்திருக்கிறானே, இவன் நயவஞ்சகன்ல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லி காட்டுறான். எந்த வசனத்துல சொல்றாங்கன்னா 9வது அத்தியாயம் 80வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவுலா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலை யக்ஃபிர் அல்லாஹு லஹும். நபியே, நீர் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாலும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடவில்லை என்றாலும், 70 மர்ரத்தன் 70 தடவைகள் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும், ஃபலை யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அல்லாஹ் அவர்களின் பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சிருக்கானே, பிறகு எப்படி நீங்க இந்த ஆளுக்கு போய் பாவ மன்னிப்பு தேட போறீங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பிடிச்சு நிப்பாட்டி, சட்டையை பிடிச்சு நிப்பாட்டி கேட்கிறான். அப்படியே வருது, அவங்களுடைய மேலாடை பிடிச்சு நிப்பாட்டி, எப்படி நீங்க போறீங்க? தெளிவா தெரியுது முனாஃபிக்கு நம்மள்ட்ட அங்கிட்டையும் வேஷம் போட்டதுங்க, அல்லாஹ் இப்படி தடுத்திருக்கிறான். ஆரம்பத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லியிருந்தான். ஆனா ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொன்னா நல்லா கவனிச்சு பாரு, பாவமன்னிப்பு கேளு, அது பாவமன்னிப்பு கேட்காம இரு, நீ 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேங்கிறான்ல, 70 தடவை கேட்டதாலும் மன்னிக்க மாட்டான், 71 தடவை கேட்டு போறேன், ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நான் 80 தடவை கேட்டு போறேன், அதுல எனக்கு சான்ஸ் கொடுக்க, அதுல ஒரு சான்ஸும் இருக்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம்லாம் என்னன்னா, யாரா இருந்தாலும் சொர்க்கம் போயிடணும். அவன் தனக்கு எவ்வளவு கெடுதி பண்ணியிருந்தார்கள். ஒரு முனாஃபிக் விஷயத்துல ரசூலுல்லாஹ் இப்படி ஆசைப்பட்டாங்கன்னா, நபிகள் நாயகத்துடைய அந்த அருள் இறக்க குணத்தை வார்த்தைகளை சொல்லவே முடியாது. எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு கெடுதல் பண்ணி ஒவ்வொரு போர்க்களத்திலையும் சில போர்க்களத்துல கொண்டு நிப்பாட்டி அவனை ஒரு குரூப் மாதிரி சேர்ந்து போராடக்கூடிய கடைசி நேரத்துல வீட்டுல வேலை இருக்குன்னு கிளம்பி வந்துட்டாங்க. எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு? ஃபைட் பண்ண வேண்டிய நேரம், சண்டையிடக்கூடிய அந்த நிமிடத்துல அப்படியே நடுரோட்ல விட்டுட்டு வந்த மாதிரி விட்டுட்டு வந்தா அதையெல்லாம் சஹாபாக்களுக்கு தாங்கிக்க முடியுமா? அயோக்கிய இப்படி பண்ணிவிட்டாங்களே, கழுத்தறுத்து விட்டாங்க, அப்படியெல்லாம் வருமே. அப்படிப்பட்ட மோசமான வேலைகளை செய்த ஒருத்தர் கூட இறந்து விட்டார், அவரும் சொர்க்கம் போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஆசைப்படுறாங்க.
அதனால இப்படி சொல்றாங்க, 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டாங்களாம், நான் 71 கேட்கிறேன், அதை விட அதிகமா கேட்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நேரா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் உடனே வசனம் இறக்கி வைக்கிறான். ஆரம்பத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில 70 தடவை கேட்டாலும் சரி, அதுக்கு மேல கேட்காம இருந்தாலும் சரி அப்படிங்கிற கருத்து வருது. அடுத்து அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். 9வது அத்தியாயம் 84வது வசனத்துல, வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும், அவர்களில் மாதாபதன், அவர்களில் இறந்து விட்ட யாருக்காகவும் நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள். வலா தகும் அலா கபரிஹி, அவருடைய கபரிலே மண்ணறையில் போய் நிற்காதீர்கள். ஒரு ரெடியா தடுத்துட்டாங்க. ஆரம்பத்துல லேசா அனுமதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு, பிறகு அந்த அனுமதியும் அல்லாஹ்வால் மாற்றப்பட்டது. இதே கருத்தை இன்னொரு வசனத்துல கூட சொல்லி காட்டுறான். 63வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லன் யக்ஃபிரல்லாஹு லஹும், நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதும் பாவ மன்னிப்பு கேட்காமல் இருப்பதும் இரண்டும் சமமே, ஏனெனில் அல்லாஹ் அவரை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி ஆரம்பத்துல மன்னிப்பு கேட்கலாம் என்ற தோரணையில் அருளப்பட்ட அந்த சட்டத்தை இறைவன் மாற்றி வேறு சட்டம் வழங்கி இருக்கிறான் என்பதை அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மாற்றப்பட்ட இன்னொரு சட்டம் என்னன்னு கேட்டா, 2வது அத்தியாயம் 284வது வசனத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை இறக்கி வைக்கிறான். என்ன சொல்றான்? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வ இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துக்ஃபூ யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இன் துப்து மா ஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எதையேனும் நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, அவ் துக்ஃபூ, அல்லது உள்ளத்திற்குள்ளே நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லாஹ், அல்லாஹ் உங்களை அதற்காக விசாரணை செய்வான், அதையும் கணக்கில் எடுப்பான் இறைவன் என்று குர்ஆன்ல வசனம் இறக்கி வைக்கப்பட்டுச்சு. வைக்கப்பட்டா உடனே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சூழ்ந்துக்கிறாங்க. முஸ்லிம்ல 179வது ஹதீஸாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். சஹாபாக்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த வசனம் எங்களுக்கு ரொம்ப பெரிய சுமையாக தெரியுதே. தொலை சொன்னா அல்லாஹ் அதை நாங்க ஏற்று செயல்படுத்துறோம், ஜக்காத்து கொடுக்க சொன்னா அதை நாங்க செயல்படுத்தலாம், நோன்பு இருக்க சொன்னா அதை நாங்கள் அந்த கஷ்டத்தை நாங்க செயல்படுத்த முடியும். ஆனா எங்களுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு செய்திக்கும் கேள்வி கேட்பேன் அல்லாஹ் சொல்றானே, இப்ப நாங்க என்ன பண்றது? உள்ள வந்து பலவிதமான தவறுகளை நினைக்குத, பல விதத்துல தப்பான எண்ணங்கள் உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்குத. உள்ளுக்குள்ள உள்ளதை கணக்கு போட்டு பார்த்தா கணக்கு எக்கச்சக்கமா மைனஸ்ல தான் ஓடுவேன். பிளஸ்ஸா மைனஸா நீங்க கணக்கு போட்டா உள்ளத்துல இருக்கிற ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிங்க. இன்னும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துக்குங்க. உட்கார்ந்த 1 மணி நேரத்துல யாரை பத்தி என்ன நினைச்சீங்க, யார் எதையெல்லாம் உங்க மனசுல நினைச்சு பாத்தீங்கன்னு ஒரு பேப்பர்ல எழுதி பாத்தீங்கன்னா 90% நினைக்க சொல்லக்கூடாதான் நினைச்சிருப்பீங்க, பேசக்கூடாதான் நினைச்சிருப்பிய. வெளியில பேசுனா அடுத்த சண்டை வந்துடும். என்ன பத்தி இப்படியா நினைச்ச? வெளியில சொன்ன உடனே சண்டைக்கு வருதுன்னா, உள்ளத்துல நினைச்சதையெல்லாம் வெளியில சொன்ன என்னதுக்காக வருது? சொல்லவே முடியாது. எதை பார்த்தாலும் எங்க உட்கார்ந்தாலும் மனசு ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். எதையாவது பெரும்பாலும் குறைபாடான செய்திகளை தான் உள்ளத்திலே அசை போட்டுக் கொண்டே இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட சொன்னாங்க, அவங்க ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வருவாங்கல்ல, அந்த பெண்ணு வந்து கையை பிடிச்சி இழுத்து இவங்க ஓடி சட்டையை கிழிச்சு கடைசியில் அந்த பொம்பளை யூசுப் நபி மேல பழியை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு, அந்த நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸல அம்மாரத்தும் பிஸூ, என்னுடைய உள்ளம் தூய்மையானது என்று நான் சொல்ல மாட்டேன், உள்ளம் பெரும்பாலும் தீமையைத்தான் ஏவுகிறது, அம்மாரத்தும் பிஸூ, கெடுதியைத்தான் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கக்கூடிய இறை தூதர் சொல்றாங்கன்னா நமக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. உள்ளத்துல பெரும்பாலும் கெட்ட எண்ணங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். வெளியில தெரியாததுனால உங்களை பத்தி நான் நல்லவன் நினைச்சுக்கிறேன், என்னை பத்தி நீங்க நல்லவன் நினைச்சுக்கிறீங்க. உள்ளத்துல உள்ளதை அறியக்கூடிய மாதிரி ஒரு லெவல் வந்துச்சுன்னா யாரையும் மதிக்க மாட்டோம். என்ன அயோக்கியப்ப இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இவெல்லாம் பெரிய மனுஷனா அப்படின்னு காரி தூக்கிட்டு போயிடும். எல்லாரும் இது அல்லாஹ் நமக்கு செஞ்சு வச்ச பெரிய நன்மைங்க. உள்ளத்துல தெரிய மாட்டேங்குதேன்னு வருத்தப்படுற மேட்டர் இல்ல, தெரிய வச்சா வாழ்க்கையா இருக்க. பல விஷயத்தை அல்லாஹ் மறைச்சது நமக்கு செஞ்சிருக்கிற பெரிய கிஃப்ட். மறதின்னு ஒண்ணு தந்திருக்கிறான். மறந்து போகுதுன்னு நினைக்கிறோம், மறந்து போகுது. சில நேரத்துல மறதி நமக்கு கெடுதியா இருந்தாலும் பல நேரங்களில் மறதி ஒரு பெரிய நன்மை. மறதி மட்டும் இல்ல, பல பேர் பைத்தியமா ஊர்ல தெரிய வேண்டாம். சில விஷயங்களை ஒரு பெரிய பாதிப்பு வருது, வந்த உடனே அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி நிக்கிறோம்.
2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது. அப்படியே அந்த எண்ணம் குறைஞ்சு கடைசியில மறந்தே போயிரு. ஆசையா ஒரு பிள்ளைய எடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம். பெத்தெடுத்த பிள்ளைய ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் வளர்த்தோம். ரொம்ப பாசம் வச்சிருந்தோம். திடீர்னு ஏதோ ஒரு நோயில அல்லாஹ்வுடைய உயிரை எடுத்துக்கிட்டான். புள்ள வஃபாத் ஆயிட்டான். வஃபாத் ஆன அன்னைக்கு எப்படி இருப்போம்? சாப்பாடு இறங்கி இருக்குமா? 1 மணி தண்ணி குடிச்சிருப்போமா? சொகுசா ஏசியில போய் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிருப்போமா? ஒன்னுத்துக்கும் ரோட்ல அப்படியே மூளையில உட்கார்ந்து சாஞ்சு உட்கார்ந்து பிள்ளையே நடத்திக்கிட்டு இருப்போம். அவன் சாப்பிட்டது, அவன் பேசுனது, அவன் ஓடுனது, அவன் நடந்தது, அவனுடைய ஒவ்வொரு செய்தியா மனசுல வரும். இந்த நினைப்பு மறக்காம மண்டையிலே இருந்துச்சுன்னா உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான். மறந்துடுற போய் வெளியில வந்துடுறோம், வெளியில வேலைகள்ல ஈடுபட்டுறோம், உலக வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறோம். இது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்கள் மேலோட்டமாக பார்க்கிற பொழுது நமக்கு அதனால் இழப்பு ஏற்படுற மாதிரி தெரிந்தால் கூட பல்வேறு நன்மைகள் அதுல ஒண்ணுதான் உள்ளத்துல இருக்கிறத மத்தவன் தெரியாம இருக்கிறது, யாரும் அறியாம இருக்கிறது. அது நம்ம சமுதாயத்துக்கு உலக மக்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கிற ஒரு பெரிய நன்மைங்கிறத நம்ம விளங்கிறோம். இப்போ சஹாபாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது பெரிய கஷ்டமாச்சே, உள்ளத்துல என்னெல்லாம் வருது, உள்ளத்துல உள்ளதை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. கண்டிப்பா முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல, அதாவது நீங்க கல்யாணம் முடிக்கும் போது இன் கிஃப்தும் அல்லா துக்ஸிது ஃபில் யதாமா ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வ சுலாஸ வ ருபா. நீங்க கல்யாணம் முடிங்க, அநியாயம் செய்யாம இருங்க. அநியாயம் ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு மனைவிக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிச்சிடாதீங்க. அப்படி கற்பிப்பீர்கள் என்று பயந்தால் ஒன்னோட நிப்பாட்டிக்குங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு இடையில எந்த பேதமும் காட்டக்கூடாது. அவங்களுக்கு எத்தனை நாள் ஒதுக்குறோமோ அத்தனை நாள் இங்க, அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குறோமோ அவ்வளவு அமௌண்ட் இங்க. இது மாதிரி நீங்க பண்ணிக்கீங்கன்னு எல்லாம் சொன்னா, இதுல எல்லாத்துலயும் சொல்ல கரெக்டா இருந்துறாங்க. ஆனா இந்த பாசம் இருக்குதுல, ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய நேசம், அந்த நேசம்ங்கிறது உள்ளத்துல உள்ள மேட்ரு. அது கையில இருந்து தூக்கி கொடுக்கிற மேட்ரு இல்ல. ஆளுக்கு பங்கு வச்சு உனக்கு 10 கிலோ பாசம், உனக்கு 10 கிலோ பாசம், உனக்கு 10 கிலோ பாசம் கையில இருந்து கொடுக்கறதுக்கு அது 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு இல்ல, உள்ளத்துல உள்ள மேட்ரு. அதுல ரசூலுல்லாஹ்வால கால்குலேட் பண்ண முடியல, எல்லாத்தையும் பேலன்ஸா நிப்பாட்ட முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு பக்கம் வண்டி கொஞ்சம் சாய், அதுக்காண்டி வெளிப்படையா அந்த இதை காட்டல. பாசம் கூட இருந்தாலும் ஒரு நாள் கூட இருந்துக்கிறேன்னு இருக்க மாட்டாங்க. பாசம் கூட இருந்தாலும் ஒரு சேலையை உனக்கு வச்சுக்க அவளுக்கு சொல்லாத அப்படி தூக்கின்ற சொல்ல கொடுக்க மாட்டாங்க. வெளிப்படையா செய்யற எல்லாம் பேலன்ஸா இருக்கும். உள்ளத்துல உள்ளது வேற வழி இல்ல. அதனால குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த செய்திய, நீங்க தப்பு செஞ்சிருவீங்கன்னு பயந்தா உன்னோட நிப்பாட்டிக்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல சொல்றான், வலன் தஸ்ததிஉ அன் தாதிலு பைனன் நிசாஇ வலவ் ஹரஸ்தும். நீங்கள் பேராசைப்பட்டாலும் சொல்றான், பயங்கரமான ஆசை உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன ஆசை, மனைவியர்களுக்கு மத்தியில சமமா நடந்துடணும்னு என்னத்தை ஆசைப்பட்டாலும் சரிதான், வலன் தஸ்ததிஉ நீங்கள் அதற்கு சக்தி பெறவே மாட்டீர்கள், முடியவே முடியாது. வெளிப்படையில நீ பேலன்ஸ் பண்ணிடலாம், உள்ளத்துல உள்ள மேட்ரு உங்கையில இல்லையே. வண்டி தடுமாறிடும், சில பக்கம் கூடிரும் பாசம், சில பக்கம் குறைஞ்சிரும். ரசூலுல்லாஹ் இதெல்லாம் துஆவா செஞ்சிருக்காங்க அல்லாஹ் இடத்துல. உள்ளத்துல அல்லாஹ் முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுகிறவனே எனது உள்ளத்தை உன் மார்க்கத்திலே ஸ்திரப்படுத்தி. ஏன் கேட்டாங்க, உள்ள ரப்பு கையில இருக்குது, அவன் எங்கிட்டு திருப்பினாலும் அங்கிட்டு திரும்பிக்கிட்டு வண்டி. அல்லாஹ் சொல்வதா நபியல்லாஹ் சொல்கிறார்கள், அல் கல்பு பைன இஸ்பாயினி மின் அஸாபிர் ரஹ்மான். கல்பு என்பது உள்ளம் என்பது ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. அவன் நாடியவாறு அதை புரட்டி கொண்டிருக்கிறான். அவன் அந்த பக்கம் போனா அங்கிட்டு போயிரும், இங்கிட்டு போனா இங்கிட்டு போயிரும். மனைவியர்களை விடுங்க, நம்ம வெத்த புள்ள மனைவியாவது வாழ அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பாசத்துல முன்ன பின்ன ஆளுன்னு சொல்லலாம். நம்ம ஒரு 2 பிள்ளைய பெற்றிருக்கிறோம், 2 பிள்ளையும் படிக்க நம்ம தான் பெற்றோம், நம்ம தான் வளர்த்தோம், நம்ம தான் அதுக்கு படிக்க வச்சோம், எல்லாம் செய்யறோம். அந்த 2 பிள்ளைங்கள் மீதும் இருக்கிற பாசம் சம அளவில் இருக்கிறதா? ஏதாவது ஒரு பிள்ளை மேல கூட தானே செய்யுது. கூடுனதுக்கு சில இடத்துல காரணத்தோட கூடும், பல இடத்துல பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம கூடும். நல்ல படிக்கிறான் அதுக்காக வேண்டி ஒருத்தர் மேல பாசம் வந்துச்சுன்னா அது நியாயம். நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறான் அதுக்காக வேண்டி இருந்தா நியாயம். பல இடத்துல பாருங்க, நல்ல சூட்டிப்பா இருக்கிற பிள்ளைய பல பேருக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி பிள்ளைய ஒரு மாதிரி நோஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான், அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பார். என்னமோ தெரியல ஒரு பாசம்பா, அவனை விட இவன் தான்ப்பா அப்படிமா. காரணம் என்னன்னு காரணம்லாம் கேட்காத, காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த பிள்ளையின் மீது பாசம் ஏன் கூடுகிறது தெரியாது. நன்னாமாரு தாத்தா நன்னாலாம் இருப்பாங்களே, பேத்திமாரு 4-5 பேர் இருக்கும். வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வரும்பொழுது கையில சாக்லேட் ஏதாவது பிஸ்கட் வாங்கிட்டு வந்தா
ஏதாவது ஒரு பேத்தி ரொம்ப பிடிக்கும், நேரம் கூட்டு போய் மெதுவா கூட்டிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறது. எல்லா வீடுகளையும் அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த பிள்ளைக்கு ஒரு பேத்தியை மட்டும் ஏன் பாக்குறாங்க? எல்லாம் உங்களுக்கு பேத்தி தானே, என்னமோ தெரியலப்பா அந்த பிள்ளைன்னா ஒரு பாசம். அப்ப உள்ளம் என்பது நம்ம கையில இல்ல. அல்லாஹ் அதுக்கும் கேள்வி கேட்பேன்னு சொல்லிவிட்டானே, என்ன பண்றது? சஹாபாக்களுக்கு வருத்தம் வருது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்லிவிட்டான்ல, சொன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படணும்ல. முந்தைய சமுதாயத்தவர்கள் சொன்ன மாதிரி சமீனா அசைனான்னு சொல்ல போறீங்களா? நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோம்னு சொல்ல போறீங்களா? சமீனா அத்தானான்னு சொல்லிட்டு போ, கேட்டோம் கட்டுப்பட்டோம் போ. அல்லாஹ் மன்னிச்சு மன்னிப்பு கேளு, முடியலாட்டி மன்னிப்பு கேளு. அதை விட்டு முடியவே முடியாது ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறிய, கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீன்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியுமே, உள்ளமும் உள்ளம் சார்ந்த நிகழ்வுகளும் அதிலே ஏற்படுகிற பிரச்சனைகளும். உடனே அல்லாஹ் அந்த பிரச்சனைக்கு தீர்வு அனுப்பி வைக்கிறான். அடுத்த வசனம் 2வது அத்தியாயம் 285வது வசனம், 285, 86, 87 வசனத்தை இறக்கி வைக்கிறான். அதுல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு உயிரையும் அதனுடைய சக்தியை தாண்டி இறைவன் கஷ்டப்படுத்த மாட்டான். உனக்கு இது முடியாதுப்பா, இது விஷயத்துல நான் உன்னை குற்றம் பிடிக்க மாட்டேன். எந்த காரியமா இருந்தாலும் சரி, உள்ளத்துல ஏற்பட்ட பிழைகளுக்கு அதுக்கு கேள்வியே கிடையாது. உன் சக்தியை மீறின ஒரு காரியத்துக்கு உனக்கு கொஸ்டினே கிடையாது. தொழுக மறந்துட்டோம், தொழுக கரெக்டா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுது ஆகணும். இன்ன சலாத்தை காண தலல் மூமினீன கிதாபம் மௌகூதா. மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்டது கடமைன்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு நாள் தொழுகை மறந்துட்டேன். மறதிங்கிறது உள்ளம் சார்ந்தது, மூளை சார்ந்தது. மூளை ஷார்ப்பா இருந்தா மறந்துருக்க மாட்டோம். உள்ளத்துல கொஞ்சம் ஷார்ப்னஸ் குறைஞ்சிருந்தா மறந்துருவோம். மறந்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் கேட்க முடியும், ஏன்டா மறந்த? கேட்கிறாங்களா இல்ல? மறந்துட்டேன் சார். எப்படா மறக்க போச்சு? சாப்பிட மறக்கியா கேட்பான். ஏதாவது ஒரு வேலையை சொல்லி இப்ப வேலைக்காரன்ட்டு மாணவர்கள் மறந்துட்டேன் அப்படின்னா, திங்க மறக்கியா தூங்க மறக்கியா அப்படின்னு கேட்போம்ல. அல்லாஹ் அப்படி கேட்க மாட்டான். மறந்துட்டியா விட்டுரு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்காக உனக்கு குற்றம் பிடிக்க மாட்டேன். எப்ப உனக்கு நினைவுக்கு வருதோ அப்ப நீ தொழுதுக்க. இன்னைக்கு இஷா தொழுகணும், ஏதோ பேசிக்கிட்டே இருந்த மறந்துட்டேன். மறந்து விட நாளை கழிச்சு ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது முந்தா நாள் பயன் பண்ணிட்டு இருக்கும், அன்னைக்கு இஷா தொழலைய மறந்துட்டேன்னு நினைவு வருதான். 2 நாள் கழிஞ்சாலும் சரி, 4 நாள் கழிஞ்சாலும் சரி, பிரச்சனை இல்ல. எப்ப நினைவுக்கு வருதோ அப்ப தொழுதுக்கோ. அப்போ உன் மேல குற்றம் பிடிக்க மாட்டேன். அதுக்காக உனக்கு தண்டனை கிடையாது. ஏன்? அது ஓ சக்திக்கு உட்பட்டது இல்ல, ஓ சக்தியை தாண்டினது. நானா தீர்மானிச்சு மறக்க முடியுமா? இன்னைக்கு எப்படியாவது இஷா தொழுகைய மட்டம் போற்ற வேண்டியதான், மறந்துட வேண்டியதான். மறக்க முடியுமா? நல்ல நினைவு நினைக்கும். அப்படி மறக்காம கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட மண்டையை விட்டு மறக்காமலே நின்று நினைக்கும். அல்லாஹ் சொல்லிட்டா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. உள்ளத்துல உள்ள மேட்டருக்கு கவலைப்படாதப்பா, உனக்கு உன் சக்தியை மீறினது என்று சொல்லி முதலில் சொல்ல சட்டம் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி மரணிக்கக்கூடிய தருவாயில இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ஏற்கனவே விதியாக்கி இருந்த ஒரு கடமை, நீங்க சொத்து பத்துக்களை விட்டுட்டு போனீங்கன்னா 2வது அத்தியாயம் 180வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், குத்திபா அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து இன் தரக்க கைரனில் வசியத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். என்ன சொல்றான்? மரணிக்கின்ற தருவாயில் இருக்கிற ஒருவர், அவரிடத்திலே சொத்துக்களும் இருந்தால், அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தான் மரணித்ததற்கு பிறகு அந்த சொத்து பத்துக்களை எவ்வாறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வசியத்து செய்துவிட்டு செல்லட்டும். இது அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஹக்கன் அலல் முத்தகீன், இறையச்சமுடையோருக்கு இது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சட்டம் சொல்லியிருந்தால் எல்லாரும் வசியத் செஞ்சுட்டு தான் போகணும் மரணிக்கிற நேரத்துல. இது முதல் விதியாக இருந்துச்சு, ரொம்ப காலம் பின்பற்றப்பட்டு கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிவிட்டா அல்லாஹ் இந்த சட்டத்தை மாத்திரான். வசியத் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை மாத்தி எல்லாத்துக்கும் வசியத் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுல. திடீர்னு போய்கிட்டே இருந்தா ஆக்சிடென்ட்ல விழுந்துருச்சு, என்னதுக்கு ஆகுறது? அவர் எங்க போய் வசியத் செய்வாரு? வசியத் செய்ய மரண சாசனம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமலே போய்விடுகிறது. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டா, வசியத்துங்கிறது நம்ம தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு சட்டத்தை மாற்றுகிறான். 4வது அத்தியாயம் 11வது வசனம், 12வது வசனம், 176வது வசனம் ஆகிய வசனங்களை எல்லாம் இறக்கி வைக்கிறான். அதுல ஒரு சொத்துரிமை சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளையும் சொல்லி, ஒருத்தர் இறந்துட்டா அவருக்கு சொத்து இருந்தா அவருடைய தந்தைக்கு எவ்வளவு, அவருக்கு பிள்ளை இருந்தா தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளை இல்லாட்டி தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளைல ஆம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு, பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு. ரொம்ப அற்புதமா, ரொம்ப அழகா வாரிசுரிமை சட்டத்தை, திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தால் இது இறைவனுடைய வேதம் தான்ங்கிறத
அடிச்சு சொல்றதுக்கு அப்படி ஒரு அளப்பரிய சான்றாக வாரிசுரிமை சட்டத்தை யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஏன் அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கணும். பொம்பளைக்கு ஒரு பெர்சன்டேஜ், பொம்பளை பிள்ளைக்கா ஆம்பளை பிள்ளையை விட பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மடங்கு கம்மி, ஏன் பொம்பளை பிள்ளைக்கு குறைக்கிறோம். பிள்ளை இருந்தா மனைவிக்கு ஒரு பெர்சன்டேஜ், பிள்ளை இல்லாட்டி மனைவிக்கு வேற பெர்சன்டேஜ், எதுக்கு இப்படி கூட்டுறோம், இதுக்கு இப்படி குறைக்கிறோம். ஒண்ணுல நியாயத்தோடு தர்க்கத்தோடு சரியான காரண காரியங்களோடு உலகம் ஏற்று பின்பற்றினால் உலகத்துல சொத்துரிமையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படிப்பட்ட அற்புதமான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு, இனிமே நீ ஆம்பளை பிள்ளை இவ்வளவு எடுத்துக்க, தகப்பனாருக்கு இவ்வளவு கொடு, மனைவிக்கு இவ்வளவு கொடு, மாமிக்கு இவ்வளவு கொடு, மச்சானுக்கு அதெல்லாம் நீ சொல்ல தேவையில்லை. ஆரம்பத்துல சொன்ன சட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாற்றி வேறு சட்டத்தை இறக்கி வைத்தான் இந்த வாரிசுரிமை சொத்துரிமை சட்டத்துல என்று பார்க்கிறோம். அதே நேரத்துல வசியத்து செய்ய தேவையில்லைன்னு தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய வசியத்து செய்ய கூடாதுன்னு புரிஞ்சுக்க கூடாது. வசியத்து சட்டத்தை அல்லாஹ் மாத்தினால, நீ வசியத்து செய்ய கூடாதுன்னு மாத்தல, வசியத்து செய்ய தேவையில்லை. இந்த சட்டம் வந்துருச்சு, திரும்ப நீ எதுக்கு வசியத்து செய்யறேன். ஒருத்தர் வசியத்து செய்ய விரும்புகிறார், வசியத்துனா மரண சாசனம், மரணிக்கிற நேரத்துல சொத்து பத்துக்களை என்னுடைய மறைவுக்கு பிறகு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றதா வசியத்து. அதை ஒருத்தர் கொடுக்க சொல்ல நினைத்தால் சொல்லலாம். அவருக்கு ஒரு லிமிட்டை கொடுத்துட்டு இஸ்லாம், இந்த லிமிட்டுக்குள்ள நீ சொல்லிக்க. என்ன, நீ மரணித்ததற்கு பிறகு இந்த சொத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போற. உலகத்துல இருக்கும்போது நீ உசுரோடு இருக்கும்போது பயன்படுத்துறதா இருந்தா அதுல யாரும் கேட்க மாட்டான். நான் சம்பாதிச்சது ஏன் சொத்து, யாருக்கும் கொடுப்பேன், பள்ளியாசலுக்கும் கொடுப்பேன், வீடும், அது கேள்வி கிடையாது. என் மரணத்துக்கு பிறகு பிரிச்சுக்குங்கன்னு சொல்ல போற. இப்போ மரணத்துக்கு பிறகு பிரிச்சுக்கிறதா இருந்தா அதுக்கு நியாயங்கள் வேணும். நீ பெற்றெடுத்த பிள்ளை இருப்பான், உன்னுடைய மகள் இருப்பாங்க, உன் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அதையெல்லாம் கவனிச்சுதான் நீ ஒண்ணு சொல்லணும். அதனால வசியத்து செய்ய உனக்கு அனுமதி இருக்குது. 3 மொத்த சொத்துல 3 பங்கா வச்சு அதுல ஒரு பங்கு அளவுக்கு நீ வசியத்து செய்யலாம். நான் என் மரணத்துக்கு பிறகு என் சொத்தை இப்படி இன்னாருக்கு கொடுத்துருங்கன்னு எழுதி வைக்கிறதா இருந்தா எந்த 3 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோ சொத்து, அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு வசியத்துலாம் 1 லட்சத்தை இன்னாருக்கு கொடுத்துருங்க, பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க. அதுவும் அந்த வசியத்தை யாருக்கு செய்யணும்னா, எனக்கு 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்குவோம், மூத்த மகன் மேல எனக்கு ரொம்ப பாசம், இளைய மகன் மேல பாசம் இல்ல, உடனே எனக்கு 3ல ஒரு பங்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானே, அத மூத்த மகனுக்கு அந்த 1 லட்சத்தை வச்சு அப்படி எழுதிட முடியாது. என் சொத்துல இருந்து யாரு வாரிசாக வருவார்களோ அவர்களுக்கு வாரிசு நான் வசீது செய்ய முடியாது. யாரு வரமாட்டாங்களோ அவங்களுக்கு தான் செய்யும். ஊர் பள்ளியாசம் இருக்கும், இவர் சொத்துல பள்ளியாச ஜமாத்து நிர்வாகம் வாரிசா வராது. பள்ளிவாசலுக்கு கூடு, மதரசாவுக்கு கூடு, ஏதாவது ஒரு ஏழைக்கு கூடு. இந்த சொத்துல வாரிசாக வராதவர்கள் எவரோ அவர்களுக்கு தான் வசியத் செய்யணும். 3ல் 1 பங்கு தான் வசியத் செய்யணும். ஒரு ஆளு தெரியாம 3 லட்சம் வச்சிருக்கிறவரு 2 லட்சத்தை அவருக்கு கொடுத்துருன்னு எழுதிவிட்டார். இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டப்படி செல்லாது. 1 லட்சம் செல்லும், மொத்தமே 3 லட்சம் தான் இருக்குது. அவரு 3ல 2 பங்கு அவனுக்கு கொடுத்துட்டாரு. இஸ்லாமிய சட்டப்படி செல்லாதப்பா, 1 லட்சத்தை பிடிச்சுக்க, 2 நாங்க எடுத்துக்குவோம், 2 பங்கு வச்சிட வேண்டியதான். அப்படிதான் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. கூட புகாரியில 3936 2742 ஆகிய செய்திகளில் பார்க்கலாம். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மரண நேரத்துல ரொம்ப முடியாம இருக்கிறார், நோய்வாய்ப்பட்டு. ரசூலுல்லாஹ் போய் அவரை சந்திக்க போறாங்க. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாரு, யார சொல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனா இத நான் எல்லாத்தையும் தர்மம் செய்ய நினைக்கிறேன், ஊசிபி மாலி குல்லிஹி, என்னுடைய மொத்த சொத்தையும் நான் தர்மமா கொடுக்கறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் மொத்த சொத்தையும் கொடுக்கறது அதெல்லாம் கொடுக்க கூடாது, அதே மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குற. உடனே அவர் சொல்ல, அப்ப அத்த சத்தக்குடி சுலிசை மாலி, என்னுடைய சொத்துல 3ல 2 பங்கு கொடுத்துட்டா, 3 பங்கு வச்சு ஒரு 2 பங்கு கொடுத்துட்டா அப்படிங்கிறார். அப்ப காலலா, அதுவும் கூடாது, அது எப்படி. அடுத்து கேட்கிறான், அப்ப சத்தக்குடி சத்ரி, சரி என் சொத்தை 2ஆ பங்கு வச்சு 1 பங்கு பிள்ளைகளுக்கும் 1 பங்கு நான் தர்மமா கொடுத்துட்டா, காலலா அதுவும் கூடாது அப்படிங்கிறான். கடைசியாக 2 பேருடைய பேச்சுவார்த்தையில முடிவு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, 3ல 1 பங்கு கொடு. அஸ்ஸுலுஸ் அவர் கேட்கிறார், 3ல 1 கொடுக்கட்டா, சரி 3ல 1 கொடு. வஸ்ஸுலுஸ் கபி கசீர், 3ல 1 கூட அதிகம் தான், அது கூட ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல கொடு. ஏன்னா காரணத்தை விளக்குறாங்க, இன்னகான் தவற துர்ரியத்துக்கு அக்னியா கைரும் மின் அன் தவறவும் ஆலத்தன் எத்த கஃபூன நாஸ். உன் வாரிசுகளை மற்றவங்களுடைய கையேந்திர பிச்சைக்காரர்களாக நீ விட்டு செல்வதை விட அவர்களை தேவையற்றவர்களாக
போதுமான தன்னிறைவோடு செல்வந்தர்களாக விட்டு செல்வதுதான் மேலப்பா, உன் பிள்ளைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடு என்று சொல்லி நபிகள் நாயகம் போதனை செய்தார்கள் என்ற செய்தியை புகாரின்னு நாம பாக்குறோம். அப்ப இந்த வசியத் சம்பந்தப்பட்ட சட்டமும் மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்